அனைவருக்கும் வணக்கம். என்னோட பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் பக்கு பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து இன்றைக்கி ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறார், எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி வேலையில் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதல் படம் முடிச்சப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, எல்லோரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க. ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்புறேன்ட்டு இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வேலைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரனில் அஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரேந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பொறுப்போடு எடுத்துகிட்டு போய் சொன்னாதான் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோன்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் அந்த பயத்துலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அருண் சார் நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், அண்ணா எல்லாத்தையும் கேட்டுருப்பார். அவர் நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் என்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல, ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்க கூட மேடி அப்படின்னு அவர். எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ அங்கே நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநூலில் பேசுவோம் பார்த்தா நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம. என்னால் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடி? ராக்கெட்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணுவோம், நீங்கள் வாங்க என் கூட துணையாக இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடிய இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இதில் ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸில் கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு இந்த இன்ஜினியரிங்கோட எனக்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடு திட்டுறது தான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. நோக்கமே ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பற்றி நம்ம தமிழ் சிலபஸில் ஒரு சாப்டர் இருக்கணுங்கிறத போராட்டம் தான்
நம்ம அதித்தி பாலனோட போராட்டம் அந்த படத்தில் சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. வச்சா கொடுமை சர்ச்சா மட்ட லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ் இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை வந்து நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இல்லை இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மேலே இருக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பற்றி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. ஊபருங்கிற விஷயம் இப்பதான் நமக்கு தெரியும், அது அவரு அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இதை பத்தி இப்ப நீங்க அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது இவரை பார்த்து தான் இவங்க கத்துக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா அவர் பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோம்னா, கதையில இது வரைக்கும் அவர் பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவர் பத்தி தெரிஞ்ச இவர் இன்வென்டரா இருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் இன்வென்ட் பண்ணாரு, அதெல்லாம் பெரிய படத்துல ஒரு 10% தான். ஆனா இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சாரு, அந்த மாற்றங்கள் இஸ் இன்கிரெடிபிளுங்க. ஃபீமேல் எஜுகேஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பாலிடெக்னிக்ங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு இவரால்தான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்றதே இவர் தான். ஒரு சிச்சுவேஷன் அப்படி am I right? ஆக்சுவலி முழு கதை கேட்கும் போது நான் மிரண்டுட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், இப்ப நிறைய பேர் நம்ம நாட்டில் சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் வந்து ஊர்கா வித்து அப்பளம் பண்ணி வித்து பல லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தேவ் ஸ்டார்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். பட் அவங்களோட அந்த ஊர்கா செய்யற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்ம கிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஜிடி நாயுடு நம்ம அன்னைக்கே கொண்டாடி இருந்தோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு வந்து முதல்ல வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனா இந்த படத்தோட டேக்லைனே வந்து feared by the British and forgotten by his countrymen. ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்க பார்க்கணும். ஏன்னா என்னைக்கும் அவரு பிரிட்டிஷ்காரன் முன்னாடி தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலைங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவர் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையை வேறையா இருந்திருக்கும், இந்தியாவோட கதையை வேறையா இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்கறது இம்பார்ட்டன்ட்டுங்க. ரெண்டாவது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் ரெண்டு பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் மேதைங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு புதுசாக தான் பார்க்கும்போது, ஒரு ஜூக்கோ சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ணில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் செட்டில் வந்து என்றைக்குமே நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டாமல் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்து, எந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு நிற்கணுமோ அந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு தான் நிற்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டுக்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே செட்டில் புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் த வாட் கமிட்மெண்ட் லெவல் மீன்ஸ். ஸோ உங்கள் வயசுல கூட நான் இந்த மாதிரி கமிட்டடாக இருக்கணுங்கிற ஒரு வேண்டிகளோட நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். Yes, look at how young he is looking. He's giving a run for the money to all young actors. And கடைசியா நன்றி சொல்றது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்றேன், பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாவுக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்கு. இஸ் விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் ரெண்டு பேரும் என்னோட ராக்கெட்டில் ப்ரொடியூசராக இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ள போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இல்லையோ அதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேல இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய். தேங்க்யூ மேன். என்னை பத்தி என்னையே வந்து கத்துக்க வச்சுட்டாரு. இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். இவரோட குரல், இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. அவரது உதவியாளரும் இன்னொரு குமாஸ்தாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கபாணி வந்ததும் எழுந்து நிற்கிறார்கள். சாரங்கபாணி டென்ஷனாக, வெளில போறது ஜிடி நாயுடு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற கிளர்க்கு தானே,
எதுக்கு வந்துட்டு போறார்? வருமான வரி உதவியாளர். ஐயா, இவர் வேற ஜோலியா வந்திருக்கிறார். மிஸ்டர் போஸ்னு ஒருத்தரோட கடந்த 3 ஆண்டுகளா வருமான வரி கட்டின விவரங்களை கேட்டு வாங்கிட்டு போறார் சார். சாரங்கபாணி டென்ஷன் ஆக, யோ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவீரா? வருமான வரி உதவியாளர், இல்லைங்க சார், அவர் போஸோட சரியான ஆவணங்களை எல்லாம் காமிச்சிட்டு தான் வாங்கிட்டு போறார் என்று அந்த ஆவணங்களை காண்பிக்கிறார். சாரங்கபாணியும் அவற்றை பார்க்கிறார். சாரங்கபாணி குழப்பத்துடன், அது சரி, ஆனா நாயுடு ஆபீஸ்ல இருந்து எதுக்கு போஸோட ஆவணங்களை வாங்கிட்டு போறா என்று அவர் கேட்க, மற்றவர்கள் புரியாமல் விழிக்க, வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு இவர்கள் வெளியே வராண்டாவுக்கு வருகிறார்கள். பியூன் ஓடி வருகிறார். பியூன் சாரங்கபாணியிடம், சார், ஒரு ஆள் நாயோட வந்து கலாட்டா பண்றாரு சார், நாயை உள்ள விட முடியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எகத்தமா பேசுறார் சார் என்று சொல்ல சாரங்கபாணி வெளியே பார்க்கிறார். அங்கே ராஜபாளையம் நாட்டு நாய் ஒன்றுடன் ராமையா பிள்ளை. நாய் மற்றவர்களை பார்த்து குறைத்தபடி இருக்க அதன் பிடியை விடாமல் இருக்கிறார் ராமையா பிள்ளை. சாரங்கபாணி வாசலை நோக்கி நடந்து வருகிறார். ராமையா பிள்ளை உறக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி, வணக்கம் சார், வாய், இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்புடன் நடந்தபடியே, மீதி போய் படத்துல பாருங்க. இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாம இருக்க முடியும்? இதை பத்தி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்துல படம் பார்க்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னால் நீங்கள் வந்து பென் கிங்ஸ்லி பற்றி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை, நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ, வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இந்த சாயங்காலம் ஈவினிங் பத்தாது. ஸோ முதல்ல இந்த ஆரம்பிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டுக்கு கேட்கும்போது என்னோட நண்பரோட ஆஃபீஸில் கேட்டேன். பிகாஸ் கிருஷ்ணா வந்து சொன்னார், ஸ்கிரிப்டை கேட்டேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எக்ஸ்பிரஷன் ஒன்றும் இல்லாமல் கேட்கும்போது அவரும் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன விதத்தில் வந்து பார்க்கும்போது இது ஒரு பயோபிக்னு சொல்லாமல் ஒரு கமர்ஷியல் படம். கண்டினியூஸாக ஒருத்தரோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இதுவும் நான் வந்து ஜிடி நாயுடு சாரோட பெரிய ரசிகன் தான். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு படிப்பையே கல்வியும் வேறு மாதிரி பார்த்தவர். அதனால் அதில் அவர் பெரிய ரசிகன். அவரோட கதையை ஒருத்தர் இப்படி சொல்ல முடியும்னு படித்த போது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு, இது எப்படியாவது பண்ணணும்னு. நெக்ஸ்ட்டு இதை பற்றி ராஜ்குமார் சார்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் தாத்தா மேலே ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டபோது, அது நாங்கள் எடுத்துட்டோங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்ச உடனே இது அந்த மாதிரி படம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, படம் தான் அப்புறம் என்னன்னு சொல்லும்போது அப்புறம் தான் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னன்னு. அப்புறம் அவரு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்சது. இது யார் ஒரு சயின்டிஸ்ட் ப்ளே பண்ணோன்னா கரெக்டான ஒரு நடிகர் தேவைங்க. எனக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எனக்கு உடனே வந்தது. ஸ்கிரிப்டை கேட்கும் போதே எனக்கு அவரோட முகம்லாம் வந்துருச்சுங்க. வந்துட்டோன்னே நெக்ஸ்ட் அவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு கேட்டபோது, அவர் எப்பவுமே எனக்கு நான் ஏதாவது சொல்லணும்னு சொன்னான்னு ஒரு காது கொடுத்து கேட்பாருங்க. கேட்டபோது கேட்டுட்டு இதுக்கப்புறம் கேட்டுட்டா நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இந்த நார்மல் ஸ்கிரிப்டை ஒரு இப்போ நீங்கள் படமாக பார்க்க போகிற ஸ்கிரிப்டாக மாற்றுறதுல அவருக்கு எல்லா இதுவும் இருக்குங்க. ஹீ சேஞ்ச் த ஸ்கிரிப்ட் அண்ட் டுகெதர் இதை வந்து நான் நிறையா கற்றுட்டேங்க. நான் நிறையா படம் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ வருஷமாக வேலை செய்ய அது எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் அவரோட வேலை செய்யும் போது எப்போவுமே நம்மளாம் எப்படின்னா ஒன்று கற்றுட்டோம்னா அதுலேருந்து வரமாட்டோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஒரு கதை சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் அதை எடுக்கணும்னு பார்ப்போம். இங்கே இவர்கிட்ட வரும்போது இப்படி தானே ஷார்ட் வைக்கலாம்னு சொன்னால் அப்படியே பார்த்து சிரிப்பார். சரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இதுதான் தெரியுமேன்னு சொல்லும்போது, சரி எப்படி எடுக்கணும், நான் வந்து நார்மலாக ஒத்துக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு சொல்லணும், இல்லைன்னா நான் வந்து அதை அப்படி கேட்கவே மாட்டேன். இந்த படத்தில் எடுக்கும்போது ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு சேலஞ்ச் வந்தது. சேலஞ்ச் வரும்போது அதை எப்படி கவர்ந்தோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. எடுக்கும் போது பல சேலஞ்சஸ்ங்க. இது ஒரு பீரியட் படங்க. அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து எல்லாம் ஜாமான்லாம் இருக்கானுங்க, எல்லாம் இவங்கெல்லாம் இவங்களை பார்க்கும்போதே எனக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போதே அப்படி ஒரு தெம்பு இருக்குங்க இவங்களை பார்க்குறது, அவங்க பர்ஃபார்மன்ஸஸ். சார் சத்யராஜ் சார்லாம் அவர் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் அவரோட முதல் படத்துலேயும் அவரோட ரசிகங்க நான். ஸோ அவர் வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரே சந்தோஷங்க. சந்தோஷம் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸும் தலை தெறிக்க விட்டாங்க என்ன. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த படங்க அது. தேங்க்யூ வெரி மச்ங்க. எனக்கு முதல்ல
എൻ്റെ ലൈഫ് கொஞ்சம் இங்கே தமிழ்நாடோட கொஞ்சம் அட்டாச்சாக ஆகிருக்கா. ஆனால் എൻ്റെ கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு இங்கே சென்னையில் தான் எனக்கு அன்னைக்கு மட்ராஸ் 1977 மட்ராஸில் தான் இங்கே வேலை கிடைச்சது இந்தியன் எக்ஸ்பிரஸில். எனக்கு என்ன சொல்கிறேன், இவ்வளோ சின்சியராக இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இந்த சினிமையோட டச்சிங்கில் இவ்வளோ இருக்கிற தமிழ் மக்களோட எனக்கு ரொம்ப வாழ்த்திருக்கா. எப்படியானாலும் அதுதான் நீங்கள் தமிழில் சினிமா பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் தான் நம்ம என்ன சன் விஜய் அந்த மாடிகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் முதல்ல. அப்புறம் அந்த மாடி தான் மாதவன் சார் வீட்டில் வந்தப்போ சொன்னது, இங்கே ஒரு ஃபிலிம் இது பிடிக்க போகிற அந்த நம்பிதான பேரில். அப்படி தான் ராக்கெட்ரி ஒரு ட்ரூத் ஆகி போச்சு. ஆனால் இந்த ராக்கெட்ரி பார்த்தப்போ அந்த சினிமையில் நம்ம கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டா, அப்புறம் பார்லிமெண்ட்டில் போயிட்டா, அப்புறம் அதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிட்டா. அப்போ அதுக்கெல்லாம் கூட இங்கே வெளியூரில் இங்கே எல்லாம் போயப்போம் அந்த ராக்கெட்ரி ஃபிலிம் எவ்வளோ இந்த ലോകത്തിൽ அந்த ആൾക്കാരുടെ ഐഡിയാസ് ചേഞ്ച് பண்ணிட்டா. എപ്പോഴും ഒരു റോങ് ഹിസ്റ്ററി how it was corrected by this film. I could witness it with a great happiness. இந்த மாதிரி பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஏன் இந்த மாதிரி இந்தியாக்கு கேரளாவில் கேட்கவே இல்லை. அந்த ஜிடி நாயுடு யார்கிட்ட கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய இது டிஸ்கவரி எல்லாம் பண்ணி ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஒரு இந்த ஹிஸ்டரியில் he fought against the British in his separate way. How he was ignored by the nation, how he was trodden down by the British. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹிஸ்டரி எவ்வளோ இந்த கிரேட் இந்தியன் எப்படி இதெல்லாம் நம்ம லோக சரித்திரத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சது எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டாரு. என்னாச்சா இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில் நிறைய ட்விஸ்டிங் இருக்கா. யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம், யாரெல்லாம் ரூலிங்கில் இருந்தோம், அவரெல்லாம் அவர் விஷயத்தில் இந்த ஹிஸ்டரியை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இந்த ஜிடி நாயுடு அன்சங் ஹீரோ அந்த மாதிரி தான். ஆனால் அது ஒரு ஹிஸ்டரியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஞானும் ஒரு நிமித்தமாக எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கா. இதோட வந்திருக்கா இங்கே ராஜகுமார் சார், அப்புறம் மாடி சார், அப்புறம் சத்யராஜனை கேட்டால் நமக்கு கேரளாவில் யாருக்கு தெரியல, கட்டப்ப சொன்னதான் தெரியும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஹிஸ்ட்ரி கரெக்டாக நம்ம லோகத்துக்கு முன்னால் வைக்கிறதுக்கு நீங்கள் மீடியா தான் ഏറ്റവും കൂടുതൽ ഇൻഫ്ലുവൻസ് பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டு தேவை. தேங்க்யூ வெரி மச்.